மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதை எதிர்க்கும் தங்கள் முயற்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்திருப்பதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் நிதி நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதை எதிர்த்து கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. இதற்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஒன்றிய அரசு சில காலமாகவே மாநில அரசுகளுக்கு எதிராக இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தாலும் கடந்த சில ஆண்டுகளில் நிலைமை வேகமாக மோசமடைந்துள்ளது என குறிப்பிட்டிருந்தார். மாநிலங்களின் நிதி நிர்வாகத்தில் உள்ள மறைமுக கட்டுப்பாடுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதில் முற்போக்கான மாநிலங்களிடையே தெளிவான ஒருமித்த கருத்து உருவாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் கூறியிருந்தார். மாநிலங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்த இந்திய அரசமைப்பின் 293வது பிரிவின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், இது நிதி கூட்டாட்சியின் அடிப்படைக்கே மாபெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் மாநில அரசின் முன்முயற்சிகளுக்கு நிதி திரட்டுவதில் குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்களுடன் மு.க.ஸ்டாலின் கோடிட்டுக் காட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் தலையீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ள கேரள அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு இந்த முக்கியமான சவாலை எதிர்கொள்ள கேரள அரசின் நடவடிக்கைகளோடு தமிழ்நாடு அரசின் முயற்சிகளையும் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் இந்த ஆதரவு கூட்டாட்சி தத்துவத்தை நசுக்க நினைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக போராட உத்வேகம் அளிக்கும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பின் மாண்புகளையும் காக்க இணைந்து பயணிப்போம் என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.